விக்கி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? சீக்கிரம். இல்ல இல்ல, நான் சொன்னதை மட்டும் செய். சீக்கிரம். நேரத்தை கடத்திடாத. சரி, வெயிட் பண்றேன். யாருக்கிட்ட? பொண்ணு திறக்கிட்ட. நீ வேலை கச்சிதமா முடி. சொல்றேன்ல, அன்னை நான் பாத்துக்கிட்டேன். நீ சொன்னதை மட்டும் கரெக்டா முடி. நான் வேற யார்கிட்ட பேச போறேன்? விக்கி போன் பண்ணிருந்தா, அதான் என்ன அதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். இனிமேல் நீங்க என்கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்கணும், புரியுதா? அதுக்கு தானே மம்மி உங்களை வேலை ரிசர்வ் பண்ண சொன்னாங்க. பிறகு எதுக்கு இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, உன்கிட்ட உண்மையை சொன்னேன். ஏன்னா நீ இதை நினைச்சிட்டு இருக்க கூடாதுல்ல. சரி, இனிமையாச்சும் போன் பேசாதீங்க, என்கிட்ட மட்டும் பேசிட்டு இருங்க. சரி. போன் பண்ணாங்க. இல்ல இல்ல, இனி யாருக்கும் கால் பண்ண மாட்டேன். ஒருவேளை நான் டியூட்டி சம்பந்தமா வேற ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லி தானே ஆகணும். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சரி, நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், போதுமா? இங்க பாரு, போனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சரி, என்னங்க, எனக்கு நிறைய ஷாப்பிங் போகணும். நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாமா? நம்ம அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வரலாமா? அதுக்கு என்ன, போலாம். அண்ணே, விக்கி வந்திருக்கா. அப்பா போனை போட்டு அவர் தான் வர வச்சிருக்கீங்க, அப்படிதானே? இல்ல இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தேன். பக்கத்துல தானே, நம்ம ஊர் தானே, அதான் வந்து பார்க்க வந்திருக்கானோ என்னமோ. இங்க பாருங்க, 5 நிமிஷம் தான் டைம். அவர் வந்தாரா உங்களை பார்த்தாரா போய்கிட்டே இருக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், இதுக்கு அப்புறம் அவர் இங்க வரக்கூடாது. இதுதான் கடைசி, புரியுதா? நீ இவ்வளவு எமோஷன் ஆகுதா? குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும். பேபி, புரியுதா? பேபின்னு சொல்லுங்க. அங்கதான் எல்லாரும் பட்டிக்காடு மாதிரி பேசுறாங்கன்னா நீங்களும் அதுக்கு தான் என் பேபி நாங்க வச்சு வளர்க்காம இங்க வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், புரியுதா? சரி, நீ டென்ஷன் ஆகாத. பேபிக்கு ஏதாவது ஆயிராம. அண்ணா வாடா, நின்னு வர வர வர. ஒரு வெட்டி பார்த்துட்டு வந்துருந்தேனே. சரி, இதுதான் நீங்க அவரை பாக்குறது கடைசி. இதுக்கப்புறம் பாக்குறது இல்ல அவர் இங்க வர்றது, இதெல்லாம் கூடாது, புரியுதா? எனக்கும் பேபிக்கு ஏதாவது ஆயிரும் சொல்லிட்டேன். சரி சரி, எமோஷனல் ஆகாத. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சொன்ன கேளு. அவர் அப்படியே வாசி வச்சு அப்படியே பேசி அனுப்பிடுங்க. வீட்டுக்குள்ள கூட்டு வரணும், காஃபி கொடுக்கணும் அப்படிலாம் நினைச்சீங்க, அவ்வளவுதான். எனக்கும் பேபிக்கு ஏதாவது ஆயிரும். இல்லம்மா, நான் அப்படியே பேசி அனுப்பிடுறேன். ஓகே, சீக்கிரம் மம்மி வரதுக்குள்ள அனுப்பி விட்டுருங்க. சரி சரி, சீக்கிரம். சரி, கொஞ்சம் ஹாப்பியா இரு. ஒண்ணு வேண்டாம், நீங்க தான் என்ன சந்தோஷமாவே பாத்துக்கலையே. எனக்கு பிடிக்காததா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. சும்மா பேசுனேன், பக்கத்துல நின்றுப்பான்னு நினைக்கேன். அதான் பார்த்து 2 நாள் அதுல, அதான் பார்க்க வந்துட்டானோ என்னமோ. அவன் என்ன பார்க்காம இருந்துக்கிட மாட்டானே. இனிமேல் என்ன பார்க்காம நீங்களும், உங்களை பார்க்காம நானும் தான் இருக்காம இருக்கணும். மத்த யார் இருந்தாலும் பரவாயில்ல. இனிமேல் உங்களுக்கு நான், எனக்கு நீங்க, வேற யாரும் நமக்குள்ள வரக்கூடாது. அப்புறம் நம்ம பேபி. ஓகே ஓகே. இதுதான் கடைசி, போங்க. 5 நிமிஷம் தான் டைம். சரி, 5 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல ஒரு நொடி ஆனாலும் எனக்கு ஏதாவது ஆயிரும். இல்லம்மா, நான் அதுக்குள்ள வந்துடுறேன், சரியா? சீக்கிரம். தங்கப்பிள்ள, தங்கப்பிள்ள, அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. தங்கப்பிள்ள, தங்கப்பிள்ள, அப்பா பார்க்காம இப்படி மறந்த. தங்கம், தங்கப்பிள்ள, தங்கம், தங்கப்பிள்ள. பாத்தியா மீனா, என்ன ஆதிரா எப்படி இருக்க? கங்க்ராச்சுலேஷன், மாசமா இருக்கியாம்ல? வாழ்த்துக்கள் ஆதிரா. குடும்பமா உன்னை வாழ்த்தலான்னு வந்திருக்கோம் பாத்துக்க. அண்ணா வாடா, எல்லாரும் உள்ள வாங்க. உள்ள வாங்கலாவா? என்னங்க எல்லாரும் உள்ள வாங்க. என்னங்க? ஆதிரா உங்க எல்லாரையும் உள்ள வர சொல்றா, உள்ள வாங்க. பின்ன ஆதிரா கூப்பிட்டு நாங்க உள்ள வராம இருப்போமா? அக்கா மார உனக்கு கூட உள்ள வாங்கன்னு கூப்பிட தெரியல பாத்தியா? ஆதிரா ஆதிரா தான், அப்படிதானே ஆதிரா? அதே அதானே, விருந்தோம்பல்னாலே அதுக்கு ஆதிரா தான். ஆதிரா ஆதிரா தான். என்னங்க அவங்களும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? நீங்களாம் உள்ள வருவீங்களா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்களாம் உள்ள வாங்க. தம்பி வீட்டுக்கு விருந்தாளி மாதிரி வர வேண்டியிருக்கு. எதுக்கு விருந்தாளி மாதிரி வரணும்? அதான் எல்லாரும் இங்க வர போறோமே. டேய், என்னடா சொல்றீங்க? அண்ணன் இருக்க இடம் தான் தம்பிக்கு சொர்க்கம். நீ எங்க இருக்கியோ அங்கதானே நாங்க இருக்க முடியும். அதானே எல்லாரும் குடும்பமா வரலாம்னு முடிவு பண்ணிட்டோன்னே. ஆதிராவுக்கு துணைக்கு ஆள் வேணும்,
அதான் நாங்கெல்லாம் இங்க வந்துட்டோம். ஆதிரா பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. ஓட்டு வீடு ஓடுகிடு உடைஞ்சு விழுந்துட்டுனா என்னடா பண்ண முடியும்? அதான் காதம்பரி பங்களாவே கட்டி கொடுத்துருக்காள, அங்க இருக்கட்ட என்ன, நாங்கெல்லாம் இங்க வந்துட்டு போறோம். புள்ள குட்டியெல்லாம் கூட்டிட்டு அவ ஆனந்தி வாரேன்னு சொல்லிருக்கா. எல்லாருமா? இனி குடும்பமே இங்கதானே. ஆனா உனக்கு ரொம்ப நல்ல மனசு தெரியுமா ஆதிரா? பின்ன நாமெல்லாம் ஓட்டு வீட்டுல இருக்கோன்னு அவ அம்மா கிட்ட சொல்லி நமக்கு பங்களாவே கட்டி வச்சிருக்காள. இந்த மனசு யாருக்கு வரும்? அது என்னமோ உண்மைதான்டா. நாமெல்லாம் பங்களால வாழறதுக்கு கொடுத்து வச்சிருக்கு பாருடா. ஆனா நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா ஆதிரா? நீ எங்களுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவேன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது தெரியுமா? நாங்க இனிமேல் பங்களால வாழ போறோம். பாரு, எல்லாம் உன் தயவுதான். எல்லாம் நீ குழந்தை உண்டான நேரம். அத்தமாரெல்லாம் பங்களாக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் பாத்தியா? உன் புள்ள பிறக்க நேரம் அத்தமாருக்கெல்லாம் குதூகலம். ஆமாக்கா. என்ன இழுத்து வந்திருக்கு? எல்லாத்தையும் வந்து போ சொல்லுங்க. அம்மா, என்னங்க, எனக்கும் பேபிக்கு ஏதாவது ஆயிருங்க. போ சொல்லுங்க. நீங்க உள்ள வாங்க, அவ உங்களை வர சொல்லிட்டு இருக்கா. தங்க புள்ள, என் தங்க புள்ள என்கிட்டே வந்துட்டு தங்கம். ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? எவ்வளவு நேரம் சந்தோஷப்படுறீங்கன்னு நானும் பாக்குறேன். அக்கா, டேய் உள்ள வாடா. அவன் தரணும்ல எங்க? நீங்க முத போங்க, பின்னாடியே வாரன்னு சொன்னாங்கண்ணே. சாமான் ஜெட்லாம் தூக்கிட்டு வரணும்ல. அதுக்கு என்னடா, அது எங்க தேவையான சாமானா இருக்குற. இங்கே இருக்குல்ல, போதும். அது அங்கே இருக்கட்டும். எல்லாரும் முத வர சொல்லுடா. எல்லாருமா? என்ன ஆதிரா, அப்படியே பேய் அடிஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? ஐயோ அக்கா, நீங்க வேற. அவ நீங்க வந்த சந்தோஷத்துல அதிர்ச்சியில நிக்கா. அவளை பாத்துக்க யாருமே இல்லைன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தா. இப்போ உங்களெல்லாம் பார்த்தனா அவ அதிர்ச்சியில நிக்கா. ரொம்ப ஃபீல் பண்ணா. தன்னை பாத்துக்க யாருமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. நீங்களாம் வந்தது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிதானே ஆதிரா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வேற ஒண்ணு இல்லடா, நாங்களாம் வந்திருக்கோம். விருந்து ரெடி பண்ணணும், ரூம் ரெடி பண்ணணும். இனி எல்லா வேலையும் அவதானடா இழுத்து போட்டு செய்யணும். வேலை செய்யணுமா? இங்க பாரு ஆதிரா, இந்த மாதிரி நேரத்துல நல்லா வேலை செய்யணும். வேலை செஞ்சதா சுவப்பிரசவம் ஆகும். இங்க பாரு, உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாங்க நாத்தனாரா மாறலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்கோம். புரியல? இது வரைக்கும் எங்களை அத்தையா தானே பார்த்த? பொண்ணு தாய்க்கு அக்காவா பார்க்கலையே. அதான் நாத்தனாரா மாறி வந்திருக்கோம். அதுவும் வா நன்மைக்குதான். நாங்க நாத்தனாரா மாறினாதானே ஒன்னு அதட்டி உதட்டி வேலை வாங்க முடியும். நீ வேலை செஞ்சதானே சூப்பரசம் ஆகும். சூப்பரசம் ஆனாதானே நீ என் தம்பி சேர்ந்து நல்லபடியா வாழ முடியும். எல்லாம் உன் நன்மைக்குதான். எங்க கோணம் யாருக்கு வரும்னு சொல்லு. இனிமேல் நாங்க உன்னை வேலை வாங்குற வேலையை மட்டும் பாரு. நீயே பயத்துல வேலை செஞ்சிருவா பாத்துக்க. என்னங்க, நான் உங்ககிட்ட பேசணும். இங்க பாரு, இன்னில இருந்து நீ பொண்ணு திறக்கிட்ட பேசவே கூடாது. பேசக்கூடாதா? டாக்டரே இந்த மாதிரி நேரத்துல பொண்ணு மாப்பிள்ளை பிரிச்சு வைக்க சொல்லிருக்காங்க. ஐயோ, பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு? இங்க பாரு, நீ பொண்ணு திறக்கிட்ட ஒரு 5 மாசத்துக்கு சேரக்கூடாது. கொஞ்சம் தனியா தான் இருக்கணும். அப்பதான் கற்பத்துக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. இப்பதான் வரும்போது நாத்தனார பார்க்க போறோமே, நம்ம தம்பி பொண்டாட்டிய பார்க்க போறோமே, டாக்டர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரலாமேன்னு விசாரிச்சுட்டு வந்தோம். டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டி சேரவே கூடாதுன்னு. ஐயோ, அப்படியா? ஆதிரா, பேபி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நீ நானும் பேசிட்ட கூட பரவாயில்ல. உங்க பாரு, நமக்கு பேபி ரொம்ப முக்கியம். பேபி நமக்கு ரொம்ப முக்கியம், புரியுதா? அதுக்கு என்னக்கா, அதெல்லாம் பேபிக்காக இந்த தியாகத்தை கூட நாங்க செய்ய மாட்டோமா? ஆதிரா, இனிமேல நீ பக்கத்துல கூட வர வேண்டாம். நமக்கு நம்ம பேபி ரொம்ப முக்கியம். நல்லபடியா குழந்தை பத்தி என் கையில கொடுத்துறேன். இங்க பாரு, அது வரைக்கும் நம்ம பெரிய பாப்பா இருக்கா, அவளை பார்த்துட்டு இருந்துக்கிட்டேன். புரியுதா? பாரு, பெரிய பாப்பா வந்திருக்கா. நீ பார்க்கவே இல்ல, புள்ளைய பார்க்கவே இல்ல. நீ புள்ளைய தூக்கவும் இல்ல. இந்தா பாப்பா தூக்கு, இந்தா தூக்கு. நம்ம புள்ள ஆதிரா, இது நம்ம மூத்த புள்ள. இந்தா அம்மா பார்க்கறதுக்கு வந்திருக்கா. புள்ளைய தூக்காம நிக்க. புள்ளைய தூக்கு. பாதவத்தி, அது அம்மானு சொல்லுதே, அப்ப கூட உனக்கு தூக்க மனசு இல்லல. இதுக்கெல்லாம் வட்டி முதல்ல கொடுக்காம இங்கிருந்து நாங்க போக மாட்டோண்டே. என் அண்ணனை கோழையாக்கி உனக்கு அடிமையாக்கி உன் காலம் கோன் பாத்தியா? யாருக்கிட்ட? நாங்க இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் எங்களுக்கு எப்பவுமே சிங்கம் தான். என்ன முட்டை நினைச்சு நீ அவனை புள்ளை தூக்குதான்னு போறடா. ஆதிரா, நம்ம மூத்த புள்ள ஆதிரா, தூக்கு. பாப்பா உன்னை கூப்பிடுதா பாரு, அம்மா அம்மான்னு கூப்பிடுதா பாரு. அவ தூக்கவே வேண்டாம். அவ பாவப்பட்ட கை நம்ம புள்ள மேல படக்கூடாது. ஆதிரா, நம்ம புள்ள, நம்ம மூத்த புள்ள. அது அது ஒண்ணு இல்ல. இப்பதானே பேபி தங்கி இருக்கு. வெயிட்டான பொருள் எல்லாம் தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க.
பொருளா? புள்ளைய பொருள்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பொருளா? வெயிட்டான பொருளா? ஆமா, வெயிட்டான பொருள் தான் தூக்க கூடாது. இது நம்ம புள்ள. அதானே, புள்ளையா இருந்தாலும் அவதான் இப்ப 10 கிலோ இருப்பாளே. என் புள்ளையா இருந்தாலும் அது வெயிட் இல்லையா? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என் புள்ள எந்த வெயிட்டையும் அவ தூக்க கூடாது. எவ்வளவு பெரிய புள்ளைய தூக்கி என் புள்ள கிட்ட கொடுத்து தூக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மண்டையில அறிவு இல்ல? ஆமா, நான் எந்த வெயிட்டான பொருளையும் தூக்க கூடாது. பெத்த பிள்ளை கூட தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாவ. அது எந்த டாக்டருமா? அப்படி பெத்த பிள்ளை தூக்க கூடாதுன்னு எந்த டாக்டர் சொல்ல மாட்டாங்களே. அவ என்ன பாறாங்கல்லையே தூக்குதா? புள்ளைய தான தூக்குதா? எல்லாம் ஒண்ணுதான். கோத்த கண்ட்ரோல் பண்ணு. சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அக்கா பரவாயில்லக்கா, புள்ளைய தூக்க வேண்டாம். சரிதான், வெயிட் தூக்க கூடாதுன்னு சொல்லிருக்காவலாம்ல. நீங்கள எங்க எங்க தம்பி பொண்டாட்டிய பார்க்க வந்திருக்கோம். எங்க வீட்டு ஆதரவா பார்க்க வரல, என் தம்பி பொண்டாட்டியா பார்க்க வந்துட்டு இங்கே பேர்காலத்தெல்லாம் முடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். இங்கயா? ஆமா, என் தம்பி பொண்டாட்டில அங்க இருக்கும்போது நாங்க மட்டும் எதுக்கு தனியா இருக்கணும்? இல்ல பொண்ணு தர. ஆதிரா தான் விருப்பப்பட்டு சொன்னான். ஆதிராக்கு ஒத்தையில வழக்கு பிடிக்கலையா, அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குதான், மனசு வருத்தமா இருக்குதான், அதான் வர சொன்னா. அதான் வந்திருக்காங்க. இல்ல மம்மி, ஆதிரா நீ சொன்னல மனசு கஷ்டமா இருக்குன்னு. மனசு கஷ்டமா தானே இருக்குன்னு சொன்னேன். அது வேற ஒண்ணு இல்ல, நீ இவங்க கூடயே இருந்துட்டியா, இப்ப தனியா வாழ்ந்தாலும் உனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இனி உனக்கு எந்த கவலையும் இல்ல. அக்கா எல்லாரும் உள்ள வாங்க. ஆமாடா, நாங்க உள்ள வரணும். டேய் டேய், எல்லாரும் உள்ள வாங்க. அம்மா மத்த எல்லாரும் வந்தாச்சா அப்படி? டேய், ஒரு பஸ் பிடிச்சாதான் முடியும். அவளேற வரணும்ல. அப்புறம் சட்டு முட்டு சாமான்லாம் வேற தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. டேய், ரூம்லாம் இருக்குலடா? இவ்வளவு பெரிய வீடு இருக்குது, ஹால்லே 10 குடும்பம் தங்கலாம்க்கா. வாங்க நம்ம எல்லாம் ஹால்லே தங்கிக்கலாம். டேய், நீ மறந்துடாத, நீ ஆதில கூட சேர கூடாது. டாக்டர் சொல்லிருக்காங்க, டாக்டரே மெனக்கிட்டு சொல்லி விட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு ஒண்ணுண்டா இருக்கா, கர்ப்பப்பை வீக்கா இருக்குது, அதனால புருஷனையும் பொண்டாட்டி பிரிச்சு வைங்கன்னு சொல்லி விட்டுருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நாங்கெல்லாம் வந்திருக்கிறது உங்களுக்கு பாரமா இருக்குன்னா சொல்லுங்க. ஆமா, இருக்கிறதா நாங்களும் இருக்கணும், இல்ல நீங்க தம்பி அப்படியே கூட்டிட்டு போகணும். சித்திரபுத்திர சும்மாவே இருக்க மாட்டான் பாத்துக்காங்க. சேட்டை பிடிச்ச அண்ணே, அதாவது வேண்டது வேலை பாத்துட கூடாது. அதான் ஒண்ணு நாங்க இங்க இருக்கோம், இல்லன்னா எங்க அண்ணனை கூட்டிட்டு போறோம். அவளுக்கு அவ புருஷன் கூட தான் இருக்கணும். சரி, காலவரையும் நம்ம இங்க இருந்துட்டால எல்லாத்தையும் வர சொல்லுங்க, எல்லாம் சட்டு முட்டில கொண்டுட்டு வாங்களா. சரி, எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணிருங்க. பகல்ல நாங்க அப்படி இப்படி இருந்துருவோம், ஆனா நைட்டு எங்களுக்கு தனித்தனி பெட் இருந்தாதான் தூக்கம் வரும் பாத்துக்காங்க. இதுகிட்ட எல்லாம் படுக்க முடியாது, எப்பா உருண்டுகிட்டு வருவாள பாத்துக்காங்க. இந்த ஹால்ல லாய்க்கப்படாது, ஆளுக்கு ஒரு ஏசி ரூம் ரெடி பண்ணிருங்க. கேட்கலாம், உங்க வீட்ல ஓட்டு வீடு தானே, இங்க வந்து ஏசின்னு கேட்கலாம். ஓட்டு வீட்டுக்கு ஃபேன் கூட தேவையில்லை, ஆனா இது பங்களா வச்ச ஏசி இல்லாம இருக்க முடியாது. காதம்பரி வீட்ல ஏசி இல்லாமலா? அதெல்லாம் பாத்ரூம்ல கூட ஏசி இருக்கும். சரி, இனி இதுக்கு வரலான்னு பேசிக்கிட்டு எல்லாம் உள்ள வாங்க, உள்ள வாங்க. என்ன உள்ள வா. தருண் வந்துட்டானாடா. குமார் மாமா கூட்டிட்டு வரேன்னா, குமார் மாமா, சதீஷ் மாமா, மதன் மாமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொன்னா. அப்புறம் டேனிலாம் ஃபேமிலியோட வந்துதுன்னு சொல்லிட்டான். டேய், மாப்பிள்ளையே மறந்துட்டியா? மாப்பிள்ளை இல்லாமையா? அவ ரோகிணி மாமனாருக்கு நான் பார்த்த மாதிரி இருக்காது, அதனால நல்ல சிவத்தையும் தூக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டா. நல்ல சிவனா? டேய் விக்கி, நல்ல சிவனுக்கு எல்லாம் கடையில இல்லடா போகும். ஆமாக்கா, என்ன பண்ண முடியும், அவருக்கு 1க்கு 2 எல்லாம் ஒரே இடத்துல தான் போவோம். அடுத்த இடத்துல இல்லடா போவோம். என்னக்கா பண்ண முடியும், அதான் இவ்வளவு பெரிய பங்களா இருக்க, வேலைக்கு ஆள் இல்லாமல இருக்கும், அதெல்லாம் பாத்துக்கிடுவாங்கக்கா. என்ன ஆள் எல்லாம் இருக்கலானே? ஆள் இல்லாம இருக்குமாடா? அதெல்லாம் ஆள் இருக்குது, அவரே தூக்கிட்டு சொல்லி. நம்ம என்ன தூக்கிட்டு வந்துருமா? என்ன டேனிலும் வாரேன்னா, அப்போ டேனில் அப்படியே நல்ல சொல்ல தூக்கிட்டு சொல்லிடு. அப்போமா அம்மா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அந்த பதியம் அங்க வந்துட்டேன்ட்டாங்க. அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்களாம், பாவம் அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா, அவங்களையும் கூட்டிட்டு வர வேண்டியிருக்குன்னாங்க. அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ண ரூம் எல்லாம். கடல் மாதிரி வீடு இருக்கும் போது எத்தனை பேர் வந்தானடா? என் பொண்டாட்டி மனசுல இடம் இருக்குது, என் மனசுலயும் இடம் இருக்குது, அதுக்கு என்னடா? யார் வீட்ல யார் வந்து தங்குறதே? ஆதிரா, கொஞ்சம் உள்ள வா. மம்மி, உள்ள வான்னு சொன்னேன். ஐயோ, எங்க நாத்தனார் எங்க கூட்டிட்டு போறியா? அவ இனி எந்த இடத்துல நவளப்படாதே. ஆதிரா, போய் எல்லாத்துக்கும் டீ போடு போ. என்னது, அவ டீ போடணுமா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? இல்ல, இனிமேல் எங்களை எங்க அண்ணி தான் கவனிக்கணும். ஏன்னா அவங்க மாசமா இருக்காங்க. இப்போ அன்பா அனுசரணையா எல்லாரையும் கவனிச்சாதான் குழந்தை ஆரோக்கியமா சுகமா பிறக்கும். எங்க அன்னைக்கு அவங்க பேபி மேல அவ்வளவு பாசம். அப்படிதானே நீ? குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது நீ, எதுவும் ஆகக்கூடாதுன்னா போய் டீ போடுங்க போங்க. எனக்கு என் பேபி ரொம்ப முக்கியம்டா. அவ டீ போடுவா, அவ கண்டிப்பா டீ போடுவா. அதுடா போய் எல்லாத்துக்கும் டீ போடு போ. என்ன இன்னும் நிறைய பேர் வேண்டியிருக்கு, மொத்தமா போட சொல்லிருந்தேன். ஆதிரா, எனக்கு கொஞ்சம் தனியா போடு, எனக்கு சீனி ரொம்ப வேணும். ஆதிரா, எனக்கு டிக்காசன் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும். ஆதிரா, எனக்கும் தனியாவே போட்டுரு, எனக்கு டிக்காசன் ரொம்ப கம்மியா இருக்கணும். நான் ஒன்லி பூஸ்ட் தான் குடிப்பேன். அதுக்கு என்னக்கா, அதெல்லாம் எல்லாம் சாப்பிடலாம். உள்ள வாங்க. ஆதிரா, உள்ள வா. பட்டி முதல் திருப்பி கொடுப்பாண்டி இந்த பொண்ணு தர. டேய், உனக்கு மண்டையில அறிவு இருக்கா இல்லையாடா? என்னன்னு இப்படி வந்து? நீ
குழந்தை இருக்குல்ல அண்ணே. இவன் இன்னும் நம்பிக்கிட்டு தாண்டி இருக்கான். சரி, அதெல்லாம் பொறுமையா தான் அவனுக்கு எடுத்து சொல்ல முடியும். நீங்க இல்லாம நான் வாழ்ந்து நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்னால ஒரு நொடி கூட வாழ முடியாது. சரி, எல்லாரும் உள்ள வாங்க. பரவாயில்லண்ணே, நாங்க உன்னை விட்டு எங்கன்னா போயிருவோம். பரவாயில்லடா, பாக்கலாம்டா, நாங்க இருக்கோம்டா உனக்கு. சரிங்க அக்கா, வாங்க. நிஜமாவே அம்மா அப்பெல்லாம் வந்துருவாங்கல்ல? டேய், குடும்பமா வந்தாச்சுடா. டேய், குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான்டா நாங்க இங்க இருந்து போவோம். நான் அதுக்குள்ள அவளை மாத்திருவேன். நாங்க அதுக்குள்ள அவ கற்போ இல்லைன்னு நிரூபிச்சிட மாட்டோம். யாருக்கிட்ட? எங்க கிட்டயா? சரி, எல்லாரும் உள்ள வாங்க. நீங்க வருவீங்கன்னு எல்லாரும் கூட பண்ணிட்டேன். அக்கா, அந்த வீட்டுல இருக்கும்போது எப்படி இருப்போமோ அதே மாதிரி இங்க இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்குள்ள இவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து இங்க இருந்து கூட்டிட்டு போயிடலாம். நாங்க இருக்கலானே, பெரிய பதறத. குடும்பத்தை விட்டு நான் வந்து வேணும் இவ்வளவு அசால்ட்டா நினைச்சிட்டா. அதெல்லாம் கூட எனக்கு வலிக்கலடா. புள்ளையே தூக்கவே இல்லடாவா. மனசு புள்ள காதாம்பரியா மாறி நிக்கல, அப்படித்தான் இருப்பா. ஆதிராவா தான் நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போறோம், புரியுதா? எனக்கு பழைய ஆதரவா வேணும். அப்படி இல்லைன்னா எனக்கு இவ தேவையில்லை. காதம்பரியா மட்டும் இருந்தா நான் இவ கூட சேர்ந்து வாழ மாட்டேன். என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். அப்படிலாம் இல்லைண்ணே, அதெல்லாம் நான் மாற விட மாட்டோம். பாத்துக்கலாண்ணே, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். இப்போ மனசெல்லாம் காதம்பரியா மாறி இருக்காடா. அவரத்தான் தானடா, அப்படித்தான் இருக்கும். ஜென்ம புத்தியா செருப்பால் அடிச்சாலும் போவாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியா இருக்கு பத்தியா? காதாம்பரி டிஎன் இல்ல, அது அப்படி இருக்கா. ஆனா கஜேந்திர மாமா பொண்ணு தானடா. அதான்டா எனக்கு சந்தேகமா இருக்கு. அவருக்குள்ள ஒரு சொட்டு ரத்தம் இருந்தா கூட கொஞ்சமாவது திருந்தி வாழ்வாளாடா. மாமா எங்கடா? கஜேந்திர அப்பதான் ரொம்ப அழுதுட்டாரு. ஆதரா வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுதானே. அவரு உன் கூட ஆதரா இருக்க போய் தான் சந்தோஷமா ஒதுங்கியாவது போயிருக்காரு. இப்படி தாண்டலில தானே மண்ணலி போட்டுக்கிட்டாலே தன் மகனே அடிச்சு புரண்டு வந்துட்டு இருக்காரு. அவரும் நம்ம கூட்டுல தான் இருப்பாரு. கஜேந்திர மாமா பத்தி தெரியாம இந்த காதாம்பரி விளையாண்டுகிட்டு இருக்கா. தண்ணி கட்டுதானே கஜேந்திர மாமா வந்துட்டு இருக்காரு. கஜேந்திர மாமா ஆட்டத்தை பார்க்கணும்டா. டேய், கஜேந்திரன் வெறி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த காதாம்பரிய படுத்துற பாட்டை மட்டும் பாரு. இவ்வளவு நாளா மாமா ஒதுங்கி இருந்ததே தனக்கு ஒரு வேற இடத்துல ஒரு குடும்பம் இருக்கிறதுனாலதான். ரெண்டு பக்கமும் துரோகம் பண்ணிட்டோமே தான் ஒதுங்கி போயிருக்காரு. ஆனா இனி விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த காதாம்பரி உசுறு அவ்வளவு லேஸ்ல போகலடா. அவமானப்பட்டு சின்ன பின்னமாகி துடிச்சுதான்டா போகணும். அப்படித்தாண்டா இவ உசுறு போகும். புழு புழுத்து தாண்டா இவ சாகணும். இவ செத்ததுக்கு அப்புறம் இவரை தூக்கி போனது கூட நாதி இல்லாம இவ போன நடு வீதியில கிடக்கணும்டா. புழு புழுத்து போகணும். கொஞ்ச நெஞ்ச பாவடா பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன என்ன நடக்குதுங்க? இதுதான் நீ புருஷனா ஆட்டி படைக்கிற லட்சணம். என்னமோ பயத்துல என் காலு கீழே கிடக்கான்னு சொன்ன. ஆமா மம்மி, பயத்துல என் காலு கீழே தான் இருந்தாரு. ஆனா அவன் பாத்துருக்க வேலைய பார்த்தல, நான் தான் சொன்னேன். அவன் எத்தனுக்கும் எத்தனை சொன்னேன். அந்த பொண்ணு நீ சாதாரண இட போட்டுட்டல. நீ அவன் உடம்பு முழுக்க திமுரு பிடிச்சவன். அவன் பதுங்கும் போதே எனக்கு புரிய வேண்டாம். அவன் என்ன கிட்ட பதுங்கினா அவன் என்னைக்கு பயந்தான். அவளுக்கு சொந்த ரத்தத்தை விட நீதி நியாயம் தான் ரொம்ப முக்கியம். அவன் அப்படித்தானே நடப்பான். அவன் பவியமா இருக்கும் போதே எனக்கு தெரியும் நடிக்கிறானே. அத சரியா பூர்த்தி பண்ணிட்டான். இல்ல மம்மி, என் கால் மட்டும் தான் நைட் எல்லாம் இருந்தாரு. இப்ப என்ன பண்ண? அன்னைக்கு குடும்பமே இங்க வந்து கிடக்குது. என்ன நான் ஒரு பிளான போட்டா இங்க வேற மாதிரி நடக்குது. அந்த ட்ரஸ்டே தேன்மொழி மேலையும் பொண்ணுத்திர மேலையும் தான் இருக்குது. பொண்ணுத்திர மட்டும் இவளுக்கு எழுதி கொடுத்துட்டா அப்புறம் நான் தான் இந்த உலகத்துக்கே ராணி, மகாராணி. இந்த உலகத்தையே நாச்சு பண்ணலாம். அந்த ட்ரஸ்ட வச்சு எத்தனை கோடி பிசினஸ்க்கு நான் பிளான போட்டேன். அந்த ட்ரஸ்ட் லட்சமா ஒண்ணாதீங்க. ஒரு அனாதை தூக்குனா போதும். கண்ணு கிட்னி இதயம் ஒவ்வொன்றும் காசு. எத்தனை கோடீஸ்வரன் லைன்ல நிக்கும். இதயத்துக்கும் கண்ணுக்கும் கிட்னிக்கும். அண்ணக்களே, ஆரம்பத்தந்தே உனக்கும் எனக்கும் போக உருவானதுக்கு காரணமே இந்த ட்ரஸ்ட் தான். அப்பமே என் பேர்ல எழுதி கேட்டேன். ரொம்ப உசாரா எனக்கு கொடுக்க மாட்டேனா. என் தாத்தனை வச்சு எப்படியாவது அதை வாங்கிலான்னு பிளான போட்டேன். அந்த கிழட்டு பையனும் கடைசியில கண்டுபிடிச்சிட்டான். நான் தான் எல்லான்னு. அவன் என்ன போட்டு தன்ன பிளான் போட்டான். நான் அவனையே போட்டுட்டு அந்த பழைய அன்னக்கிளி மேல போட்டேன். அந்த கழட்டு பையன் இந்த அன்னக்கிளியை காப்பாத்ததுக்கு தான் சாவுக்கு தான் தான் காரணம்னு கடைசியில லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். அப்பமே இந்த அன்னக்கிளி ஜெயிலுக்கு போயிருந்தானா, அந்த கோர்ட்ல தீர்ப்பு வராம இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த ட்ரஸ்ட் என் பேர்ல மாறி இருக்கும். அந்த கழட்டு பையன் எல்லாத்தையும் சொதப்பிட்டு போயிட்டானு. இப்ப என்னன்னா உலகத்திலே பெரிய கேடினா அது தேன்மொழிதான். கேடு கட்டவில்லை. அவ பேர்ல தந்திரமா எழுதி வச்சுட்டா இந்த அன்னக்கிளி. ஏன்னா அவ கையில போகுது ஒண்ணுதான், அந்த யமன் கையில போறது ஒண்ணுதான். சரி, இப்ப என்னன்னா என்னால அந்த தேன்மொழி வாங்க முடியாது. அதுலயே அன்னைக்கு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா. பொண்ணு தரைய நாமினேஷனா போட்டதே. எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் அவ்வளவு முட்டாள்தனம் பண்ணுவான்னு நிரூபிச்சுட்டா இந்த அன்னைக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். பொண்ணு திறக்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கிலாண்டா இவளை ட்ரெயின் பண்ணி இவளை ஏன் பக்கம் மயக்கி கூட்டு வந்தா இவளுக்கு சோபத்தியம் பத்தல. இவளுக்கு உலகத்தை இனிமே அத்தனை நான் காட்டிட்டேன். இப்ப எல்லாத்துக்கும் மயங்கி இருக்கா. ஆனா அவங்கிட்ட இருந்து கையெழுத்து வட்டி வேலை வாங்க முடியல. அவங்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி நான் நாமினேஷன்ல வந்துட்டா
அப்புறம் நான் ஈஸியா அந்த டெஸ்டுக்கு சொந்தக்காரியா மாறிடுவேன். லட்ச லட்சம் அந்த பிள்ளைங்க இருக்கு. கோடி கோடியா கொட்டுமே. மம்மி இங்க பாரு, எப்படியாவது அவங்க கிட்ட அந்த கையெழுத்தை வாங்கி உன்ன சொன்னா சொல்லியா. அந்த பத்திரத்துல மட்டும் நீ கையெழுத்து வாங்கிட்டேனா அப்புறம் நம்ம இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிடலாம். அங்க நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழலாம். இந்த பொண்ணு தானே உனக்கு வேணும். அவனை இங்க இப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தனா அதே மாதிரி அங்க தூக்கிட்டு போயிடலாம். அங்க யார் வந்து இவனை காப்பாத்துறான்னு பார்க்கலாம். மம்மி அப்படி நம்ம வெளிநாட்டுக்கு உங்க தூக்கிட்டு போயிடலாமா? கட்டாயமா. ஆனா அதுக்கு நீ கையெழுத்து வாங்கணும். ஆனா எப்படி மம்மி? அவர்தான் ரொம்ப உசாரா இருக்காரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமே. உனக்கு சாமர்த்தியம் பத்தலடி. மம்மி மயக்கி பார்த்தாச்சு. அவர் அதுக்கெல்லாம் மசுற மாதிரி தெரியல. அவன் மயங்க மாட்டான்டி. எவ்வளவுக்கும் மயங்க மாட்டான். அவன் பின்னாடி நான் மயங்க வைப்பான். இவன் எவன் பின்னாடியும் போக மாட்டான். தம்பின்னு சொன்னா உசுர கொடுப்பான், புள்ளன்னு சொன்னாலும் உசுர கொடுப்பான். அதை இவன் புள்ளனாலும் உசுர கொடுப்பான்னு தானே இப்படி ஏற்பாடு பண்ணுனேன். ஆனா கடைசியில அவன் தந்திரக்காரன் புத்திசாலிங்கிறத நிரூபிச்சுட்டானே. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டு வந்துட்டானே. அதே நிக்கல 4 பேரு. சே, யார்கிட்ட தப்புனா இந்த 4 கிட்ட தப்ப முடியாது. அது இந்த முண்டக்கனி மீனா கிட்ட தப்பவே முடியாது. அது சரி, இந்த முண்டக்கனி மீனாக்கு இந்த ஐடியா கொடுத்தது யாரு? டேய், ஐடியா கொடுத்ததே இந்த வில்லி தேன்மொழி தான்டா. நான் கூட சாதாரணமா நினைச்சிட்டேனே. உண்மையிலே பையவுள்ள பட்டும் வில்லியா இருந்திருக்குன்னு என்னமா கெச்சு போடுதா. நான் கூட யோசிச்சேன்டா, இங்க யாருக்கும் அப்படிலாம் யோசனை வராத. இந்த மாதிரி குறுக்கு பத்தி எல்லாம் வேலை செய்யாத. நேர் வழியில போகக்கூடிய ஆட்களாச்சேன்னு. டேய், இது ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்கா. அடுத்து ஒன்னு கொடுத்திருக்கா பாரு. நான் அதுக்குள்ள இங்க போயிடுவேன். அக்கா கறி கறிஞ்சு போய் வந்திருக்காங்கடா. உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? இல்லடா, இது எவ்வளவு வில்லங்கமான யோசனை தெரியுமா? அந்த பைய உள்ள ஐடியாவை என்கிட்ட கொடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிடுடா. மாமியார் என்னன்னா அவ சொன்னத செய்யுங்க சரியா இருக்குன்னு சொல்லிட்டாவடா. டேய், அத்தை கூட அவ பக்கம் சாயவுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. எனக்கும் அது அதிர்ச்சியா தான் இருந்தது. இது வேற சாம்பிள் தானே, போக போக தானே இருக்குது. அதிர்ச்சி ஆயிட்டேன். அம்மா என்னன்னா வந்துட்டு அவ சொல்றது செய்யடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க பாத்துக்க. நான் சிரிக்க கூடாதுன்னு தான் நினைக்கேன். இல்ல, இவளுக்கு எப்படி இதெல்லாம் மூணு வேலை செய்யுது? மூளை இதை எங்க இருந்து கத்துக்கிட்டு வரா? டேய், பைய உள்ள இங்கிலீஷ் படம் பாப்பான்னு நினைக்கேன்டா. ஓவரா திங்க் பண்ணி பைய உள்ள இப்படி சொல்லிருக்கற ஐடியாவை. ஆனா உன்னை காதம்பரிக்கு இதான் கடைசி காலம். அது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. என்ன பிளான் அப்படி இல்ல? டேய், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா. இந்த காதம்பரி சாவி என் கையில தானே இருக்கணும். என் கையால மட்டும் நல்லா இருக்கணும். டேய், அதையும் அந்த பையல தூக்கிட்டாடா. அந்த பாக்கியம் அவளுக்கு தான் வேணுமா? ஆல்ரெடி கெச்சி போட்டுட்டா. டேய், ஆமாடா. இல்ல, இந்த காதம்பரிக்கு சாவி என் கையில தான் இருக்கணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு போங்க. டேய், முத ஆதிரா வந்து கூட்டிட்டு போறேன்டா. அவளை பார்த்தா ஆதிரா மாதிரியே இல்ல, இத பேய பார்த்த மாதிரியே இருக்கு. பெத்த பிள்ளை தூக்காம போயிட்டு இருக்கா மூதேவி. ஓ புருஷனை மிரட்டுவியோ இல்லன்னா அடிப்பணிய வைப்பியோ அது எனக்கு தெரியாது. இந்த கூட்டம் இங்க இருந்து போயிருக்கணும். இத மட்டும் நீ செஞ்சு முடிக்கல, ஒரு ஈக்காக்கா கூட இங்க இருக்க கூடாது. அவங்கள இருந்தா நம்ம வேலை எப்படி நடக்கும்? இப்ப நான் விரட்டினா வேற மாதிரி பிரச்சனை ஆயிரும். நீ தான் அவங்கள இங்க இருந்து விரட்டணும். என்ன பண்ணுவியோ யாது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஒரு பையன் இங்க இருக்க கூடாது. மாயக்கு இல்லன்னா அவனை அதட்டு இல்லன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணு. எனக்கு தெரியாது, புரியுதா? மம்மி, ஐயோ எப்படி முடியும்? சரி, என்னங்க? நடிப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டா. பாரு இன்னைக்கு என்ன நடக்குன்னு. எனக்கு இருக்க கொலை வெறுக்கி இந்த ஆதிராவை நான் படுத்துற பாட்டுல இனி அவன் நடிப்பையே விட்டுறணும். சப்பா முடியல. எப்படி நீ சமாளிச்ச? அவளுக்கு எதுவும் செய்யாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் குழந்தை சுமக்கிறாள. அவ என் பிள்ளைய வச்சுதான் என்ன பிளாக்மெயில் பண்றான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அண்ணனை இப்படி முட்டாளாக்கிட்டு இருக்காள. அவன் புள்ள பாசத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, நான் என்னன்னு கேட்டு வரேன். நீ போன அப்புறம் எங்களுக்கு என்ன தம்பி மவுஸ் இருக்குது? நாங்க போயிட்டு வரோம். நீமா வரவே வேண்டாம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிட்டுதான். டேய் பொண்ணுடா, இனி நீ போன அவளதான் சொல்லிட்டேன். அவளுக்கு என்ன பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம். கூடயே இருந்து நாங்க கவனிக்கோம். நாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம். சத்தக்கட்டாம இரு. டா, 3 பிள்ளை பெத்த எனக்கு தெரியாது. பேரங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் நான் பாத்துக்கிறதே. நீ இங்கே இரு. அதானே, எங்களுக்கு தெரியாது. நாங்க பாத்துக்கிறோம். நீ இங்கே நில்லு.
இல்ல அவ சும்மா இருனே. ஏன் ஆண்டி மாசமா இருக்கும்போது எவ்வளவு பாடுபட்டா, அவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு. அதான் அக்கா மாதிரி வேற பாக்கறேன்னு சொல்றாங்களே, பரவாயில்ல. அப்போ சரிதான், சரி போங்க. என்ன ஆதிரா, சொல்லு ஆதிரா. இல்ல அவங்க வரலையா? அதான் சொன்னோம்ல, நீங்க ரெண்டும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு. நீங்களே ஒண்ணு பக்கத்துல இருந்தா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமா? ஏதோ ஈர்ப்பு சக்தி இருக்குதான், அது பிள்ளைக்கு ஏதோ பாதிப்பு கொடுத்துருமா. 5 மாசம் வரைக்கும் ஒருத்தர் பார்க்க கூடாது, பேசக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காங்க. மீறி பார்த்தா உன் பேபிக்கு ஏதாவது ஆயிரும். எங்க டாக்டர் அப்படி எதுவுமே சொல்லல, அவர் என் பக்கத்துல இருக்க சொல்லியிருக்காங்க. நாங்க பேர்கால ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்தோம். நீ எந்த டாக்டரை பார்த்த? வேர்ல்டு நம்பர் 1 டாக்டரை பார்த்திருக்கேன். நாங்க அந்த வேர்ல்டு நம்பர் 1 டாக்டர் இருக்காங்களே, அவங்களுக்கு சொல்லி கொடுத்த டாக்டர்ட்டே கேட்டு வந்துட்டோம். நீ சொன்ன டாக்டரோட குருவிட்டே நாங்க கேட்டு வந்திருக்கோம். குரு முக்கியமா சிசியம் முக்கியமா? நீ சிசியம் தானே கேட்டிருக்க, நாங்க குருகிட்டே கேட்டுட்டோம். குரு சொன்னதா கேட்கணும். இல்ல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், அதனால அவங்க கூட இருந்தே ஆகணும். அவங்கள வர சொல்லுங்க, நான் அவங்கள பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும். கூட இருந்தாதான் குரங்காக்கிருதிய. இம்மா உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பண்ணணும், அத்தனை நாங்க பாத்துக்கிடுதோம். என் தம்பி பொண்டாட்டிக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம்? இங்க பாரு, உன் கூடயே இருக்க போறோம். ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நாங்க விலக மாட்டோம். முடிவு பண்ணிட்டோம். என்னடி நான் சொல்ல சரிதானே? எங்க பஞ்சாயத்து தலைவி எது சொன்னாலும் சரியாதான் இருக்கும். அதுதான் கரெக்ட். சரி, நீ இப்ப கசாயம் குடிக்கிற நேரம், கசாயம் குடிச்சே ஆகணும். கசாயமா? டெலிவரி முடியற வரைக்கும் அந்த கசாயத்தை குடிச்சிட்டு தான் இருக்கணும். இந்த காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் நச்சா புச்சா எதுவும் தொடக்கூடாது. புஷ்டி, காம்பன், ஆலிசி இதெல்லாம் தொடவே கூடாது. குறிப்பா ஸ்வீட் ஐட்டம் நீ தொடவே கூடாது. ஒன்லி கசாயம். காலை மாலை 2 வேளை நீ அந்த கசாயம் குடிச்சே ஆகணும். அது உன் பேபிக்கு ரொம்ப நல்லது. அடி இங்கிலீஷ்ல பேசுங்கடி, அப்பதான் வயித்துல இருக்க குழந்தை இங்கிலீஷ்ல பேச வந்த உடனே, வெளிய வந்த உடனே பிள்ளை இங்கிலீஷ்ல தான் பேசணும் சொல்லிவிட்டேன். அல்லது கூட மம்மி மம்மி அப்படித்தான் அழணும். மே மே அப்படின்னு அழக்கூடாது. பொறக்க போற புள்ள ஆதிரா மாதிரி புத்திசாலியா தான் பொறக்கும். ஒன்லி இங்கிலீஷ், நோ தமிழ். கரெக்ட் தானே ஆதிரா? ஆனா ஒண்ணு, நான் பேசுற இங்கிலீஷை பார்த்து உன் புள்ள குழம்பிராம பாத்துக்க. ஏன்னா நீ ஒரு ரகமா இங்கிலீஷ் பேசுவ, நான் ஒரு ரகமா இங்கிலீஷ் பேசுவேன். புள்ள கன்ஃபியூஸ் ஆயிரும். அத சொன்னா ஒரு தமிழ்ல பேசிட்டு போயிரும் பாத்துக்க. ஆமா மம்மி மாம், சாக்கி மாம், பாட்டி மாம் அப்படின்னு பேசிட்டு நீ என்ன பண்ண சொல்லு? அதுக்கு இப்ப குடிக்க கசாயம் குடிச்சா ஒழுங்கா தமிழ்ல பேசிரும். எனக்கு கசாயம் எல்லாம் வேண்டாம். நீ சாப்பிடுறது கூட பாவைக்காக தான் சாப்பிடணும். உனக்கு சுகர் அதிகமா இருக்கா, இனிப்பா தின்னு தின்னு உடம்பு கொழுப்பா இருக்கா. சீ சீ, சுகர் ஆயி போச்சா. அதனால இனி சுகரை குறைக்கிறதுக்கு இனி ஒன்லி பாவக்காய் சூப், கசாயம் இந்த மாதிரி ஐட்டம் தான் நீ சாப்பிடணுமா. ரொம்ப நாள் இல்ல, வெறும் 5 மாசம் தான். அப்புறம் உனக்கு பழகிருல, நீனே எடுத்து குடிச்சிருவ. நீனே பாவைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட்டுருவ. பாவைக்காய் என்னென்ன விதமா பண்ணலாம்னு நீனே பார்த்து யோசித்து பண்ணி சாப்பிட்டுருவ. அதுக்கு சொல்ல வந்தோம். நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். அவங்கிட்ட நீ போகக்கூடாது, அவங்கிட்ட நிக்க கூடாது. இப்ப உங்க ரெண்டுத்துக்குமே எதிர் கண்டம் நடந்துகிட்டு இருக்கான். அவன் கும்ப ராசியா, நீ மீன ராசியா. இப்ப 2 கண்டத்துக்குமே 7 சனி நடந்துகிட்டு இருக்கான். அதனால 2 7 சனி ஒரே வீட்டுல இருக்க கூடாதான். நீ அடம் பிடிக்கிறனால தான் சரி அவனை வேற ரூம்லயாவது வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். 2 7 சனி ஒரு வீட்டுல இருந்தா என்ன ஆகும் தெரியுமில்ல? உங்க அம்மா புசுக்குன்னு மண்டே போட்டுறலாம். இல்ல உங்க அம்மா யாராவது தெரியாம இழுத்துட்டு ஓடிட்டா என்ன பண்ணுவ? நீ காதாமரி யாரும் இழுத்துட்டு ஓடுவா? அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா சொல்ல முடியாது, 7 சனில என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா உனக்கும் பொண்ணு திரைக்கும் ஒண்ணு போல 7 சனி பத்தியா, அதுக்கு தான் சொல்ல வரோம். குறிப்பா குடும்பமான போகுமா, அதான் சொல்ல வந்தோம். உன் குடும்பத்துல எங்க குடும்பத்துக்கு இல்ல. இவன் உன் குடும்பம்னு சொல்லும்போது உங்க அம்மா மட்டும் தான் இருக்காவ. அவமானம் வந்து சேருமா. உங்க அம்மா ஏதாவது வேண்டத வேலை பார்த்துட்டான்னு வச்சுக்கீங்க, பெரிய அவமானமா போயிரும் பத்தியா. எப்படி 7 சனில நடந்துதான் தீருமா. அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கான் பாத்துக்க. அதனாலதான் சொல்லுதான், நீ உங்க அம்மா கூடயே இரு, கூட நாங்களும் இருக்கோம் போதும் சரியா? இப்போ உன்னை பார்க்க வந்து இப்போ உங்க அம்மையும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். ஏன்னா உங்க அம்மா ஓடி போயிடக்கூடாது பத்தியா. குடும்பத்துக்கு பெரிய அவமானமா போயிடாதிரா. உனக்கு 7 சனி நடக்குது. சரி, அவளுக்கு பாய்க்க சூப் ரெடி பண்ணுங்க. இல்ல நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் அவங்க கிட்ட பேசணும், சொல்றது புரியுதா இல்லையா அத்தை? நாங்க உனக்கு அத்தெல்லாம் இல்லம்மா, நாங்க இப்ப நாத்தனாரு. சரி, நாங்க பொண்ணு தெரிய வர சொல்றோம். இங்க பாரு, அது உனக்காக இல்ல, உன் பேபிக்காக. சோனி இங்கிலீஷ் வேற வர மாட்டேங்குது. உன் பேபிக்காக ஒரு 2 செகண்ட் எங்க தம்பி கூட பேசி, நாங்க வெளியில தான் வெயிட் பண்ணுவோம். அதிக நேரம் பேச முடியாது, நாங்க எப்ப குறுக்க வரணும்னு சொல்ல முடியாது. இனி 2 பிரிச்சு வச்சு பார்க்க வேண்டியது எங்க பொறுப்பு இல்லையா? இனிமேல பொண்ணு தெரிய ரொம்ப பார்க்காத, உன் பேபிக்கு ரொம்ப பிரச்சனை வரும். ஓயாம சொல்ற அளவுக்கு வச்சுக்கிடாத, சின்ன பிள்ளை தரமா பண்ணாத. உங்க அம்மைக்கு தான் கூறு இல்லைன்னா உனக்குமா கூறு இல்ல. பேபி ரொம்ப முக்கியம், புரியுதா உனக்கு? நான் அவங்க கிட்ட பேசணும், புரியுதா இல்லையா? என்னங்க ரொம்ப உண்ணி கிடைக்காத வயித்துக்கு பேபி என்னத்துக்கு ஆகும்? இங்க பேபி இன்னத்துக்கு பயந்து கத்தி இருக்கும். மம்மின்னு கத்தி இருக்கும் தெரியுமா? இப்படியே கத்துவாங்க.
பிள்ளை வயித்துல இருக்கும் போது குழந்தை தானே எவ்வளவு சாந்தமா இருக்கணும் தெரியுமா? குழந்தை நான் மூஞ்சி எவ்வளவு லட்சணமா இருக்கும். நீ என்ன மூஞ்சி எப்படி வச்சிருக்க? முதச்சரி சொல்லுடா முதச்சரி. இல்லப்பா நீ சிரிச்சாதான் பேபி கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கும், பேபி முகம் அழகா இருக்கும். நீ மூணா மூஞ்சி வலிதுனா பிள்ளை சேஃப் இல்லாம போயிடும். ஆமாதிரா, எப்பவும் நீ சிரிச்ச மாதிரியே இருந்ததான் பிள்ளை மூஞ்சி அழகா ரவுண்டா அழகா இருக்கும். நீ வச்சனா பிள்ளை மூஞ்சி குவாண்டிக்கிட்டு போயிடும். எங்க பொண்ணுத்தர பிள்ளை பொண்ணுத்தர மாதிரியே அழகா கியூட்டா உருண்ட மூஞ்சா பொறக்கணும். எங்க பொண்ணுத்தர கேடி மூஞ்சி உருண்டையா இருக்கோ அதே மாதிரி பொறக்கணும். நான் அவங்க கிட்ட பேசணும். சரி சரி, அவளுக்கு ரொம்ப பொண்ணுத்தர மேல ஆசை வந்துட்டு பாத்துட்டு போட்டோம். ஆசை வந்துட்டா என்ன அசிங்கமா பேசுறீங்க? இது அசிங்கம்லாம் இல்ல, உனக்கு இப்ப அப்படிதானே இருக்குது. சரி சரி வர சொல்லுங்க, 5 நிமிஷம் பாத்துட்டு விட்டுரு. என்ன இவ்வளவு கொச்சை பேசுறீங்க? நீ நந்துக்கிட்ட விடவா? இல்ல இந்த நேரத்துல போய் கொச்சை பேசல என்ன இருக்குது? பிரிச்சு வைக்கிறது எங்க பொறுப்பு இல்ல. நீ பாட்டு உணர்ச்சி வசப்பட்டு அதுக்குதான் பேபி பிரச்சனை ஆயிரும் பத்தியா, அதுக்குதான். இனி பாருடி, நாங்க இதோட எப்படி பேசுறோனே. உணர்ச்சிகளை அடக்க பழகு, உணர்ச்சி வசப்பட்டு சேரதுக்கு நிக்க கூடாது. அவன் ஆம்பள, நீ தான் கரெக்டா இருக்கணும். ஏன்னா பேபி தான் உன் வயித்துல இருக்குது. கவனமா இரு. எங்க முன்னாடி இவ்வளவு வெறியா இருக்கியே? அவங்க கிட்ட நான் பேசணும். அத்தி வெறி இவளுக்கு தலைக்கேறிட்ட. இங்க பார், இவ்வளவு வெறியா ஆகக்கூடாது. கண்ட்ரோல் பண்ணு. அத்தி என்ன மீனா இவ இப்படியா இருப்பா? அத்தி என்ன ஆதிரா நீ இப்படி இருக்க? அத்தி நீ எப்படி இருக்கணும்? உங்க அம்மா அப்ப 7 லட்சம் உண்மைதானோ? குடும்ப மானம் போறது உண்மைதானோ? அத்தி இப்ப காதம்பரி நிலைமை. அத்தி கஜேந்திரன் வேற வாரேன்னு சொல்லிட்டாவளே, இப்ப என்ன பண்ணனு தெரியல. நான் போய் முத கஜேந்திரன் வரேன்னு சொல்லிட்டு வரேன். ஏய் ஏன் அப்படி கத்திட்டு இருக்க? பாப்பாக்கு வேற ட்ரெஸ் தான் போட்டு விட. அது கசகசன்னு வந்து கழுத்து போட்டுட்டா. நான் போடணுமா? நம்ம பிள்ளைக்கு நம்ம தானே போடணும். என்ன அதிகமா பேச வைக்காதீங்க. புள்ள பாவுண்டி, பிள்ளைக்கு வயிற்றுக்கு ஏதாவது கொடுக்கணும். பாலுகளை காய்ச்சி கொண்டு வாங்க. நீ பாலை காய்ச்சி கொண்டு வா, நான் பிள்ளை தூங்க வச்சிட்டு இருக்கேன். டாக்டர் என்ன எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? அக்கா சொன்னாங்கடி, அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாதான். இப்போ நம்ம ஆக்டிவா இருந்தாதான் புள்ள நல்லா இருக்குமா. ஒண்ணும் செய்யாதுன்னு சொல்லிட்டாங்கடி. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. போய் பாலை காய்ச்சி கொண்டு வா போ. இவங்க எல்லாம் எப்ப போவாங்க? அவங்க நம்ம வீட்டு ஆட்களே என்ன போவாங்கன்னு கேட்டா, உனக்கு டெலிவரி முறை வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல அவங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லையா? இந்த வீடு உங்க அம்மா நமக்கு தானே கொடுத்துருக்காங்க. வரவேண்ணா நீ சொன்ன மாதிரி அங்கதான் ஓட்டு வீடு. அங்க அவ்வளவு பேருமே இருந்துட்டோம். இவ்வளவு பெரிய பங்களால அவங்களாம் இருந்து இருக்க முடியாதா? இந்த பங்களா நீங்களும் நானும் சந்தோஷமா வாழறதுக்காக எங்க மம்மி பரிசா கொடுத்ததே. யார் யாரெல்லாம கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அப்படி பார்த்தா அந்த வீடு அம்மா பரிசா நமக்கு கொடுத்தாங்க. அங்க நம்ம வாழல. நீ என்ன பிரிச்சு பேசிட்டு இருக்க? அவங்க நம்ம குடும்பம். சரி, பாப்பாக்கு ட்ரெஸ் மாத்தி விடுவா. டாக்டர் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொல்லிருக்காரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, அக்கா தெளிவா சொன்னாங்க. நிறைய கசாயம் கொடுப்பாங்களாம், ஒன்னும் செய்யாது. அப்ப எனக்கும் பேபிக்கு எதானாலும் பரவாயில்ல அப்படிதானே? நானே எப்படியே போயிடுறேன். நானே எப்படியான போயிடுறேன். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? சரி சரி, நீ ஒன்னும் பால் காய்க்க வேண்டாம். நானே பிள்ளைக்கு பாலை காய்ச்சி கொடுத்துக்கிறேன். புள்ள வேற பட்டினியா இருக்கா நினைக்க, பசிக்குது பாண்ணா. அம்மா நீ எதுக்கு பிள்ளை தூக்க மாட்டேங்க? வயித்துல என் பிள்ளை இருக்குது. வேண்டாதிரா வேண்டாம். சரி, நான் போய் பாலை காய்ச்சிட்டு வரேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இவ்வளவு வரை பார்த்தா எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது. என் மண்டைக்குள்ள என்னெல்லாமோ பண்ணுது. நான் அமைதியெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு தான் இந்த பங்களாக்கு வந்தேன். இப்படி பிச்சைக்கார கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது. தலை வலிக்குது, பைத்தியம் பிடிக்குது. அதுல இந்த குட்டி பிசாசு மீனாத்தா, ஐயோ அவங்கள பார்த்தாலே எனக்கு ஏதாவது ஆயிரும். எனக்கு என் பேபிக்கு ஏதாவது ஆயிரும். இப்பெல்லாம் பேசாதாதிரா, அவங்க மனசு கஷ்டப்படும்ல. அவங்க இல்லாம நான் வந்துட்டேன். நமக்கு அடையாளம் கொடுத்ததே அவங்க தானே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்க, நானும் பேபி நல்லா இருக்கணும்னா அவங்க இங்க இருந்து போகணும். இல்ல எனக்கு பேபிக்கு ஏதாவது ஆயிரும். அம்மா அம்மா எனக்கு ஏதோ பண்ணுதே, எனக்கு ஏதோ பண்ணுதே. ஹாஸ்பிடலுக்கு போகணும். வாங்க சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஹாஸ்பிடலுக்கு போகணுமா? இதெல்லாம் ஒண்ணும் செய்யாதடி. இல்ல எனக்கு ஏதோ பண்ணுது. நான் போயிட்டா என் பேபியும் போயிருவா. எனக்கு பேபி வேண்டாம். எனக்கு அம்மா எனக்கு ஏதோ பண்ணுதே. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, இப்பெல்லாம் பண்ணாத. இல்லங்க, எனக்கு என்னமோ பண்ணுதுங்க. சீக்கிரம் வாங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஐயா சீக்கிரம் வாங்க ஹாஸ்பிடலுக்கு போலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதிரா. அப்படி எனக்கு எதுவும் ஆக கூடாதுன்னா இவங்களெல்லாம் முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க. இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க. இவங்கள பார்த்தா எனக்கு ஏதோ பண்ணுது. எனக்கு ஏதோ ஆயிரும். எனக்கு பயமா இருக்கு. இவங்களெல்லாம் உங்க வீட்டுக்கு அனுப்புங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாதடி, இப்படி பேசாதடி. அவங்க வந்துட்டு ஒண்ணு பாக்கிறதுக்கு தான். இதுக்கு இவங்கள பார்த்தா என்னமோ பண்ணுதுங்க. இவங்கள அனுப்புங்க. சரி சரி, இங்க வா. ஒண்ணு இல்ல. சரி சரி, நான் அனுப்புறேன். நீ கூலாரு. என்ன தூங்க வைங்க. எனக்கு தூக்கமா வருது. நான் ஃப்ரீயா தூங்கணும். இப்ப பாப்பா இருக்கா? நான் உன்னை பேர தூங்க கேட்டா? இப்ப என்ன தூங்க வைங்கன்னு சொன்னேன். பாப்பா இப்பதான் வந்திருக்கா. மதிய தூங்கிட்டாலாம். இனி தூங்க மாட்டா. நான் எப்படி அவளை விட்டு இருக்க முடியும்? அவ என்னை விட்டு இறங்க வர மாட்டேங்க. அவ தூங்கும் போது நீ சேர்ந்து தூங்கு. எனக்கு இப்ப தூக்கம் வருது. என்ன தூங்க வைங்கன்னு சொன்னேன். சரி படு.
என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை. வா, அப்ப தொல்ல தூங்க ஓடியா. நான் தான் உங்க தோல்ல தூங்க ஆசைப்பட்டேன். அதுக்கு என்ன, நீயும் தோல்ல படுத்துக்க. நீங்க பெரிய ஆளு பாரு. இது குட்டி ஒன்று பாப்பா, 2 பேருமே நான் தொல்ல தூங்க வைக்க. தங்க பிள்ளை, வா, அப்ப தொல்ல தூங்க. விளையாட போணுமா? என் தங்கத்துக்கு விளையாட போணுமா? சரி, தங்க பிள்ளை பக்கமா அப்ப கிறுக்கே படிச்சுட்டு. சரி, அதுடா, நான் பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துட்டேன். அது வரைக்கும் உட்காரு வாரேன். இதை விட்டுட்டு அட காதம்பரி, அட வீம்பு பிடிச்ச பொண்டாட்டி. யார பார்த்து பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஒன்னதாண்டி, உன்னத்தான் என் பொண்டாட்டின்னு சொன்னேன். உன் கட்டுறது தாலி கட்டினேன். அப்போ நீ தானே என் பொண்டாட்டி. நான் என்னமோ உன்கிட்ட தாலி கட்டினேன். ஆனா நீ வாழ்ந்ததுல வேற எங்கதான் இருந்தாலும் தாலி கட்டிட்டேன்னு. நீ வேணா யாராவது போ, ஆனா உள்ள இருக்க பாரு பொண்ணு, அது நான் பெற்றதுதான். அது என் உள்ளதான். உனக்கு வேற குடும்பம் இருக்க, பார்த்துட்டு போக வேண்டியதுனே. இங்க எதுக்கு வந்திருக்க? உன்னை பார்க்கறதுக்கோ உனக்கு எனக்கும் போனதை பார்க்கறதுக்கோ இங்க வரல. முத்து மாதிரி இருக்கா என் மருமனை பார்க்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, என் சொந்தமே இங்க தானே இருக்குது. அதுல என் மீனா புள்ள இல்ல, நீங்க இங்க வந்தே ஆகணும்னு ஒரே அடம் முடிவால. அண்ணே, நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப அடம் முடிச்சா. அதான், அது போக என் மாமியார் இல்ல, அதான் அன்னக்கிளி. அவங்கள அன்னக்கிளி சொல்றதே பாவம், அன்னக்கிளி அம்மான்னு சொல்லணும். அவங்க கட்டல போகணும்னு. உங்க பேரப்புள்ள பிறக்க போறா, நீங்க போய் பாருங்கன்னு அதான் வந்தேன். மூதேவிய பார்த்ததுக்கு இல்ல, நல்லால பார்த்துட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும்னு நினைச்சேன். மூதேவிய பார்த்துட்டேன். ஏன்னா உன் வீட்டுக்கு வந்து மூதேவி தானே பார்க்க முடியும். மூதேவிய பார்த்துட்டேன். சரி, நல்ல விஷயம் போகும்போது முன்னாடி கெட்ட விஷயம் வருது ஒன்றும் தப்பு இல்ல. அதையே நல்ல சகுனமா எடுத்துட்டு உள்ள என் பேர பிள்ளைய பார்க்க போறேன். இன்னும் சொல்ல வந்துட்டேனே, இனி நான் இங்கதான். என் மருமக பிள்ளை நீங்க இங்க இருந்தே ஆகணும்னு ஒரே கட்டாயப்படுத்தினாரு. அப்புறம் இப்பதான் குடும்பம் வந்திருப்பாங்களே, கட்டாயப்படுத்தி என்னையும் வர வச்சுட்டாங்க. அதான் வந்துட்டேன். எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும் போல இருக்கு. பார்த்துக்க, இந்த உலகத்துல ஒரு உசுருக்காது நீ உண்மையா இருப்பியா? எப்படி இது வரைக்கும் இல்ல, இனியாவது இருப்பியா? எப்படி புழு புழுத்து போயிடாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் என் மருமக பிள்ளைய பார்க்கணும். நீ உள்ள போறியா? உள்ள போற நினைப்பே உனக்கு வரக்கூடாது. யார் வீட்டுக்குள்ள எவன் போறதே? வெளியில போடா. நானும் கழுத்த பிடிச்சி வெளியில தள்ளதுக்கு முன்னாடி நீயா போயிட்டா உனக்கு நல்லது. என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஒரு தகுதி தாராதாரம் வேணும். அது உனக்கு கிடையாது. ஆமா ஆமா, உன் வீட்டுக்குள்ள வர அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாதான். என் கார் தூசிக்காதே நீலா. எனக்கு அவ திருந்தா பாரு, அவளை பைத்தியமாக்கிட்டல நீ. அவ யாருன்னு அவளுக்கு அடையாள அளவுக்கு பண்ணிட்டல நீ. உன்னெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா வாழ விட்டுருவேனா என்ன? வாழ்வேண்டி, எனக்காக வாழ்ந்தவளுக்காக நான் வாழ்வேன். கண்டிப்பா வாழ்வேண்டி. பார்க்கலாம். அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு, அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு, அப்புறம் என் புள்ள எங்க இருக்கணுமோ அங்க கரெக்டா போய் சேர்ந்துட்டுடி. கடவுள் இருக்காருடி, கடவுள் இருக்காரு. தேடி போனாலும் அப்படி ஒரு மருமகனை பார்க்கவே முடியாது. ஆனா அந்த வயசுல பிறந்த புள்ள இருக்கு பாரு, முத்துடி முத்து. சும்மா ஒண்ணு சொல்லல, பிறக்க இடமும் நல்லா இருக்கணும்னு. நீயும் பெத்திய மூதேவிய, அது வைரண்டி. அவ வயிற்றுல பிறந்தது வைரம். குடும்பத்தை என்ன அழகா பாத்துக்கிட்டா தெரியுமா? கண் கொள்ளாத காட்சி. நீயும் பெத்திய உன் வயிற்று பிறக்கிறது எப்படி இருக்கும்? அவ குடும்பம் நடத்துற அழகு என்ன, அவ பொறுமை என்ன, பிள்ளைங்களை பாத்துக்கிற விதை என்ன, குடும்பத்துக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருக்காடி. அவ என் புள்ள, அவ அம்மா எனக்கு பொண்டாட்டி. ஏன் உசுருக என்ன பெருமை பாரு. யார பைத்தியக்காரியாக்குனியோ அவளை இந்த ஊரறிய உலகறிய தாலி கட்டி அவ கூட நான் எப்படி வாழ்றேன்னு மட்டும் பாருடி. நான் என் பேர பிள்ளோட எப்படி வாழ்றேன்னு மட்டும் பாரு. தாலி கட்டிட்டாலும் பரவாயில்ல, உங்க புள்ள எனக்கு போதுன்னு. என்னை அவமானப்படுத்தக்கூடாது, நீ விரிச்ச வலையில நான் மாட்டிக்க கூடாதுன்னு எனக்காக தன்னையே வெறுத்துட்டு போனாடி. அவ காதல் புனிதமானது. அவளுக்காக நான் செய்ய வேண்டிய கடமை ஏறான இருக்குது. அவளை கௌரவமா வாழைப்பண்டி போக்குறியா? இதே ஊர்ல அவளை நான் இவ்வளவு கௌரவமா வாழைக்கிறேன் மட்டும் பாரு. நீ வாழ்ந்தாலும் சரி, வாழாம போனாலும் சரி, எப்ப ஏன் கட்டுல தாலி கட்டினியா உனக்கு ஒரே ஒத்தி தான். அது இந்த காதாம்பரி மட்டும் தான். ஏன் இடத்த இன்னொருத்திலாம் வர முடியாது. எனக்கு சரிசமா ஒத்தி கொண்டு வரணும்னு நினைச்சா கண்டு துண்ட மாத்திடுவேன். ஓப்பல விட்டு கொடுக்க முடியாது. நீ வாழட்டாலும் பரவாயில்ல, நீ செத்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தி கூட நீ வாழ முடியாது. வாழ விடவும் மாட்டேன். போடி, இப்படிதான் சொன்ன. என் வாரிசு வந்து நிக்கல, அப்ப நாட்டுமே சுருண்ட முடிட்டி. என் புள்ள இருக்காண்டி எனக்கு தாலி ரெடி கட்டல கட்டுறாண்டி. இது 2 நாள் தாலி கட்டி நான் கூட்டிட்டு வரல, இதான் வீட்டு தாண்டி கூட்டு வருவேன். இதே வீட்டுலதான் அவ கூட நான் வாழ்வேன். நீ பாப்படி. இனி வாழ்க்கையில உனக்கு அடி மேல அடி விழல விழுண்டி.
இனி நீ வாழ்க்கையில அடி மட்டும் தாண்டி பாப்ப. இப்ப உள்ள போற, நீ வெளில போ. ஏன்னா எனக்கு ஈக்குவலா எனக்கு சரிசமா இருக்குன்னா அது என் பொண்டாட்டி மட்டும் தாண்டி. ஒன்ன மாதிரி ஒத்தி இல்ல. அவ செத்துட்டான்னு நினைச்சுக்க. வாழ வைப்பேண்டி அவளை நான். என் மாமியார் ஆசவத்தோட அவ கத்த தாலி கட்டி இதே விட்ட வாழ்வேன் பாரு. ஆபீஸ்க்கு ஆயிட்டு நான் கிளம்புறேம்மா. சரிடா. அம்மா ஆபீஸ் முடிஞ்ச நேரம் அந்த வீட்டுக்கு போயிடுறேன். சரிடா, நேரா ஆபீஸ் முடிஞ்சு அந்த வீட்டுக்கு போயிரு. காதம்பரிக்கு ஒரு பாடத்தை புகட்டணும். அதான் நம்ம வீட்டு பட்டாலுமே போயிருக்க, இதுக்கப்புறம் தப்பிப்பா. சரிடா, நானும் கிளம்ப வேண்டியதான். இதுக்கு ஒரு முடிவு கட்டாம இது வந்து நீ பின்வாங்க கூடாது. இல்லம்மா, இப்பெல்லாம் எப்படிமா யோசிச்சீங்க? முன்னால தானே எடுக்கணும், அதான். இல்லம்மா, அப்புறம் எப்படிமா யோசிச்சீங்க? சில பேர் ஐடியா கொடுத்தாங்க. இல்லம்மா, சூப்பர் ஐடியா வந்திருக்க. அதான். இல்லன்னா காதம்பரியும் இந்த ஜென்மத்தை அடக்க முடியாத, அதான் கேட்டேன். இப்போ அவ வாழைப்பழத்தை ஒழுங்க முடியாம வெளியே துப்ப முடியாம மாட்டிட்டு முடிச்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்குமா ஐடியா? இன்னைக்கு தானே பாத்திருக்க, இன்னும் போக போக பாரு என்னெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேனே. அவ உன்னை ஒத்துக்கிட்டு தெருல ஓடுவா, அதான் நடக்கும். அதான் சரிம்மா, இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். சீக்கிரம் நானும் அதுக்கு கலந்துக்கணும். எனக்கு ஏதாவது ரோல் உண்டாமா? என்ன உனக்கு இல்லாமல? அதெல்லாம் உங்க அண்ணிமா ரெடியா வச்சிருப்பாங்க, போ. சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பாங்கம்மா? அப்பா இப்பதாண்டா போனாங்க. அப்பவும் போயாச்சா? ஆமா, கஜேந்திரன் கூட்டிட்டு போனான். கஜேந்திரன் மாமாவா? ஆமாடா, கஜேந்திர மாமா. டேய், சொல்ல நினைச்சேன், ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா? ரிஜிஸ்டர் மேரேஜா? யாருக்குமா? வேண்டியவங்களுக்கு தான்டா. அதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா என்ன? அர்ஜென்ட்டா, சீக்கிரம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிடா? ஆனா டீடைலா? சாந்தி கஜேந்திரன். அம்மா, கஜேந்திரனுக்கு தான் கல்யாணம். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணு. என்னமா சொல்றீங்க? டேய், எங்க யார் சேரணுமோ அங்க தாண்டா சேரணும். மாத்தி சேர்ந்தா வாழ்க்கையில் நிலைக்காது, போ. கஜேந்திரன் மாமா எப்பமோ சேர வேண்டியது அவன் தான் ஒதுங்கியே போனான். சரிம்மா, நான் அதுக்கான ஏற்பாடு பண்ணியது. அர்ஜென்ட் தானே, நானே பாத்துக்கிட்டேம்மா. சரிடா. ஏய், எதுக்கு வந்த? அதான் ஏதோ பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு போனியா? வேற என்னடிங்க உனக்கு வேலை? இந்த வீட்டுல உனக்கு வேலை? டேய், கத்தாத. என்ன ராணி? அது வந்து ஏய், மரியாதையா போயிரு, மரியாதையா போயிரு. இப்போ உன்னை பார்க்கும் போது கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். போயிரு, போடு. அம்மா, எப்படி சொல்லிட்டு போனா தெரியுமாமா? என்னை பார்த்து பழி வாங்குவாளாம், என்ன அவமானப்படுத்துவாளாம், கோர்ட்டு கேஸ் பேப்பர் நீ நான் அடிப்பாளாம். சரி, எவ்வளவு உண்மையா நேசிக்கிறவங்களை பார்த்து சொல்லாமடி. அப்போ நீங்க என்ன விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போறது நல்லா இருக்குதா? ஒதுங்கி போயிட்டா அவமானப்படுத்திடுவியா? உண்மையா நேசிச்சிருந்தா எதுக்கு உனக்கு இந்த வார்த்தை வருது? இல்ல, அவன்கிட்ட அந்த வார்த்தை சொல்லி நீ அவமானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் எப்படி அந்த காதலோட அவன் கூட நீ வாழ முடியும்? இது எப்படி உண்மையா நண்பா இருக்க முடியும்? நேசிக்கிறவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது பாரு, அதுதான் அன்பு. எனக்கு கிடைக்கலன்னா உன்னை அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்றது பேர் அன்பு இல்ல, அதுக்கு பேரு சுயநலம், பேராசை. நீ சொன்ன வார்த்தை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்டி. அவ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போகும்போது கூட அணக்கமே இல்லாம கொடுத்துட்டு போனா. பேப்பர்ல கூட வரல. ஒரு ஈக்காக்கு கூட விஷயம் தெரியாது. அணக்கம் இல்லாம எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போனா. நீ என்னன்னா நான் உனக்கு கிடைக்கலன்னா பேப்பர் டிவி நியூஸ் எனக்கு நான் ரெடி பண்ணி சொல்லிட்டு போறேன். எப்படி இந்த வார்த்தை நீ சொன்ன? என்ன இவங்க என்ன பார்க்க மாட்டேங்காங்க, பேச மாட்டேங்கிறாங்க. பிறகு அவன் புள்ள உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல்ல இருக்கான். அங்க வச்சு உன் காதலை நிரூபிக்கிறதுக்காக சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கட்டாயப்படுத்திருக்க. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு உனக்கு தெரியல? அவன் சாப்பிடுற நிலைமையில அங்க இருந்தா அவனுக்கு சாப்பாடு தேவையில்ல, ஆறுதல் தேவைப்பட்டுச்சு. நீ கொடுக்க வேண்டியது ஆறுதல், கொடுக்க தவறிட்ட. என்னங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு திணிக்கா. நான் சாப்பிடுற நிலைமையில இருந்தேன். எனக்கு மனசு சரியில்லை. சரி, எல்லாரும் இருக்காங்க, உன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருந்ததுன்னு கொஞ்சம் ஒதுங்கி போனேன். சரி, நடந்தது நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும். நான் பேசுனது தப்புதான், நீங்க பேசுனது தப்புதான். மாமா, ஏய், என்ன மாமான்னு கூப்பிட்ட நான் கொலக்காரன மாதிரிவேன். இங்கிருந்து போயிடுறேன். கொலக்காரனா மாத்திரத, இங்கிருந்து போயிரு. அதான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல மாமா. போயிரு போயிரு. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், அதானே நானா தேடிக்கிட்டே தானே. சாரி மாமா, இனிமேல் இந்த தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன். தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. முன்னாடிலாம் உன்னை 10 அடி தள்ளி பார்த்தா கூட உடம்பு சந்தோஷத்துல துள்ளோண்டி. சரி, நெருங்கியே வந்து நிக்க எனக்கு ஆர்வப்பா இருக்குது. சொத்து தானடி உனக்கு வேணும், அது மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. மாமா ப்ளீஸ் மாமா, பழச எதையுமே பேச வேண்டாம். போனது போனதாவே இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்துங்க மாமா. பாரு, என்ன ஒண்ணு முட்டாளு நினைச்சிட்டு இருக்காத. இனி நீ எப்போ வேணாலும் மாறுவ. இல்ல, நீ திருந்தவே இல்ல. வேண்டாம், அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. அதுக்கு தனி மரமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவேன். என் குடும்பம் இருக்கு போதும். அம்மா தாயே, என்னை விட்டு காதலுங்க பேர்ல ஏமாத்தாதீங்கடி. போங்க, உன்கிட்ட பார்த்து பேசுறது கூட பாவண்டி.
மாமா மாமா சாரி மாமா, இனி எந்த தப்பு பண்ண மாட்டேன். இனி சொத்து மேல ஆசைப்பட மாட்டேன். சாரி மாமா. நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகம் என் காலின் கீழே. இந்த உலகத்தையே ஆள போறேன். இனி என்ன ஜெயிக்கணும்னா இனி ஒருத்த பிறந்துதான் வரணும். வாய்ப்பில்லை, பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏமாத்தின ஒவ்வொருத்தருக்கும் என் வாழ்க்கை இப்படி திசமானதுக்கு என் அண்ணன், என் அம்மா, என் அப்பா இவங்க தான் மொத காரணம். அவங்களுக்கு பாடியை கட்டிட்டு அப்புறமா மற்றவங்களுக்கு கட்டணும். ஒரு பொண்ணு திசை மாதிரி போனா கண்டிக்க வேண்டியது கூட பிறந்தவங்களும் பெற்றவங்களும். ஆனா என் வாழ்க்கை திசமானதுக்கு காரணமே அவங்க தான். என் வாழ்க்கைய திசை மாற பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல. குழந்தைங்கன்னா தப்பு பண்ணதா செய்யும். அண்ணன்னு நம்பினேன், பெத்த அம்மா தானே நம்பினேன், பெத்த அப்பா தானே நம்பினேன். அது எப்படி கூட போன அண்ணன் நம்மளை ஏமாத்துவான்னு நினைச்சேன். பெத்த தாய் எப்படி நமக்கு கேடு செய்வான்னு நினைச்சேன். மொத்தமா ஏமாத்திட்டீங்கல்ல. காரணம் பணம், பணம். அன்னைக்கு மட்டும் அந்த 30 லட்சம் ரூபாயை என் அண்ணன் திருப்பி கொடுத்திருந்தா என் வாழ்க்கை ஏதோ கூட போனனுக்கு செய்ய போறவங்க சந்தோஷத்துல செஞ்சேன்டா. என் வாழ்க்கையே போயிருந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட உனக்கு கொடுக்க மனசு இல்லைல்ல. சரிடா, நான் உன் தங்கச்சி சரியாம தான் தப்பு பண்ணி உனக்கு கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ணிருக்கணும்? என் முட்டாளே, இது உன் புருஷ சொத்து, உன் புருஷ பணம், நீ எதுக்கு இங்க அனுப்புனேன்னு சொல்லி என்ன கண்டிஷன் பண்ணி இங்க கொடுத்துருக்கணும்டா. அவன் தாண்டா கூட பிறந்தவன். கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேடா. அப்படியெல்லாம் என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு நீங்க யாரும் நிம்மதியா வாழ முடியாது. உங்களுக்கு ஒரு பாடத்தை கட்டுத்தாரேன். ஏண்டா கூட பிறந்தவளுக்கு துரோகம் பண்ணணும், ஏண்டா பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் ஓடுற அளவுக்கு நான் பண்ணுவேன். அப்படி விட்டுற நினைச்சீங்களா? நான் வெறி கொண்ட வேகைய வந்துகிட்டு இருக்கேன். ஒருத்தரையும் வாழ விட மாட்டேன். நீங்க துரோகம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம் நினைச்சா வாழ்ந்துடலாம். அப்ப உலகம் எது கடவுளியாது இறங்கி அடிப்பேன். இனி இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு இதுதான் தண்டனை. நான் உங்களுக்கு கொடுக்க போற தண்டனைய பார்த்து இனி யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. தப்பு பண்றது மனுஷன் இயல்பு, அறியாமையில பண்ணுவான். அத உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டீங்கல்ல. துரோகம் துரோகம் விட மாட்டேன். டாக்டரே, என் புருஷங்கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருந்துக்கல நீ. இரு, அடுத்து ஒன்ன நோக்கி தாண்டா நான் வந்துகிட்டு இருக்கேன். விட மாட்டேன். இனி வேட்ட ஆரம்பம். ஓய் தர்மலி, ஓய் வளர்ந்த குழந்தை, என்ன எங்க போல? உங்களை தேடி வந்தேன். நீங்க எங்க வந்தீங்க? உன்னை தேடி வந்தேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீ என்ன கண்டுபிடிச்சிட்டியா? நான் உங்களை எப்பமா கண்டுபிடிச்சிட்டேன்.